வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் பார்க்க போவது மனுநீதி சோழன் கதை. ஆரூர் மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருக்கிறது. நீதி நெறி தவறாத மனுநீதி சோழனின் ஆட்சியில் இந்த புனித நகரம் பெருமையுடன் செழித்து விளங்குகிறது. இங்குள்ள கோவில் கட்டிடக்கலையும் தேர் திருவிழாவும் உலக புகழ் பெற்றவை. இறைப்பணியையும் மக்கள் பணியையும் தனது கடமையாக செய்து வருகிறார். குடிமக்களை நேரடியாக அணுகி அவர்களின் குறைகளை கேட்பதோடு தனது ஆட்சியின் நிறை குறைகளையும் அறிந்து கொள்கிறார். சில நேரங்களில் மன்னர் இந்த நகர ஊர்வலங்களின் போது இளம் இளவரசர் வீதி விடங்கனையும் தன்னுடன் அழைத்து செல்வார். அங்கே ஒரு பசுவும் அதன் கன்றும் எந்த பயமும் இன்றி ஒரு பசுமையான புல்வெளியில் அமைதியாக மேய்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் இளவரசர் தனது தேரை தனியாக ஓட்டி சென்றார். திடீரென்று தேர் கட்டுப்பாட்டை இழந்து புல்வெளியில் இருந்த கன்றின் மீது மோதியதால் கன்று இறந்துவிட்டது. கன்றை இழந்த துயரத்தில் தவித்த பசு மன்னரிடம் நீதி கேட்க விரைந்தது. நீதி கேட்டு வருபவர்களுக்காக அரண்மனை வாயிலில் அமைக்கப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணியை அது அடித்தது. அரசவையில் இருந்த மன்னர் ஆராய்ச்சி மணியின் ஓசையை கேட்டு திடுக்கிட்டார். அமைச்சர்களே, ஆராய்ச்சி மணி ஒலிக்கிறது. என்ன நடந்தது என்று உடனடியாக சென்று விசாரியுங்கள் என்று ஆணையிட்டார். காவலர்கள் சென்று பார்த்தபோது அங்கே ஒரு பசு நிற்பதை கண்டார்கள். அவர்களை பார்த்ததும் பசு நகரத் தொடங்கியது. காவலர்கள் பசுவின் பின்னால் பின்தொடர்ந்து சென்றனர். செய்தி அறிந்த மன்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயத்தால் இறந்து கிடக்கும் கன்றை பார்த்து மிகுந்த துயரம் அடைந்தார். அரசவை கூடியது. விசாரணைக்கு பிறகு குற்றம் செய்தது தனது சொந்த மகனாக இருந்தாலும் நீதி தவறக்கூடாது என்று மன்னர் முடிவு செய்தார். கன்று இறந்த அதே இடத்தில் இளவரசரை தேர்காலில் இட்டு கொள்ளும்படி அவர் ஆணையிட்டார். இதன் மூலம் தனது நிலையான நீதியை நிலைநாட்டினார். கதையின் நீதி: சட்டம் அனைவருக்கும் Welcome சமம். everyone to my new channel. Join the journey at Ambuli Uncle. Don't forget to like and subscribe.